தினசரி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அப்பர் தேவாரம் போயிட்டு இருக்குது. அப்பா இன்றைக்கி அப்பர் தேவாரம் படிச்சிடலாம். இப்போ நம்மளை மாதிரி டீமாக எல்லோரும் வந்தோன்னா அப்பா அப்பர் தேவாரம் இன்றைக்கி படிச்சிடலாம், நாளைக்கு நம்பியார் ஊரார் தேவாரம் நம்பியார் ஊரார் அப்போ இன்னும் என் இதில் வரல, நம்ம லிஸ்ட்டில் வரல. காழி பிள்ளையார் பதிகம் போயிட்டுருக்குது. அது கடல் இல்லையாப்பா, எப்படிப்பா கடலில் போய் நீந்தி வர முடியுமாப்பா அப்படின்னு பதிகம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி வந்தார் நேராக வராரு நம்பியார் ஊரார் திருவாரூருக்கு. வந்தபோது என்ன பண்ணார், இங்கே அடியார் திருக்கூட்டம் இருக்கும்பொழுது என்ன பண்ணார், இப்போ நம்ம பதிகம் படிச்சுட்ருக்குறோம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் அப்படின்போது பாண்டியன் அப்படின்ட்டு போயிட்டார். இப்படி போயிட்டு வளம் வந்து போயிட்டார். அங்கே ஒருத்தர் உட்காண்டிருந்தார், அவர் பேர் விரண்மண்டர். அடியாரை வணங்காமல், அடியார்கள் இங்கே உட்காந்து நாங்கள் பதிகம் பாடிக்கிட்டு இருக்கோம், இங்கே உட்காராமல் அடியார்களை வணங்காமல் போறாம்பாரு அவனும் புறம்பு. அப்புறம் அவனை ஆட்கொண்டான் பாரு, புற்றிடம் கொண்டான், அவனையும் புறம் தள்ளு அப்படின்ட்டார். அப்படின்னு சொன்ன உடனே நினைச்சு இவருக்கு தெரியாது, இவர் வளமாகி போயிட்டார். உடனே சுவாமி வந்து புற்றிடம் கொண்டான் வந்து நம்பியார்கிட்ட சீக்கிரம் விரண்மண்டர் கொஞ்சம் மனஸ்தாபத்தோடு இருக்கார, போய் அவர் பாடு அப்படின்னு. ஐயா இந்த அடியார் கூட்டத்தில் பதிகம் பாடிக்கிட்டு இருக்காங்க, பதிகம் பாடும்போது இடையில தடைப்படக்கூடாது ஒன்று. ரெண்டாவது அடியார்கள்லாம் யார் என்னன்னு தெரியாது, அவங்களோட தன்மை என்னன்னு தெரியாது, அவங்களோட அற்புதம் என்னன்னு தெரியாது, அவங்க செய்த அதிசயம் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படிலாம் இருக்கும்பொழுது அறிமுகம் இல்லாதவங்க உங்களை நான் இடையூறு பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் மனதால் நினைத்தேன். இந்த அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கும் நாள் என்னாலோ அப்படின்னு தான் நான் நினச்சேன்ன. நாம் 2 பேரும் அப்புறம் கூட பேசிக்கலாம், கொஞ்சம் போய் விரண்மண்டரை சமாதானப்படுத்து அப்படிங்கிறாரு. அப்போ எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு கேட்குறாரு சுவாமிகிட்ட, புற்றிடம் கொண்டார்கிட்ட ஆரூர் பெருமான். அப்போ கேட்குறாரு, ஆரூர்கிட்ட சொல்கிறாரு, அடியாருக்கும் அடியேன் பாடு சரியாக போயிடும் அப்படிங்கிறாரு. எதை வச்சு முதல்ல பாடுறது, இதில் யாரை நான் முதல்ல சொல்கிறது, இப்போ சொல்லும்பொழுது இவங்களுக்கு உண்டானது என்ன அற்புதம் தெரிஞ்சால் தானே பாட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி என்ன பண்ணார், பார்த்தாரு. சரி நான் சொல்கிறேன், தில்லை வாழ் அந்த நர்த்தம் அடியாருக்கும் அடியேன் பாடு அப்படின்னாரு. தில்லை வாழந்த நர்த்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ பாடு அப்படின்னாரு. திருநீல கண்டத்து குயவனார் கடியேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்படியே சொல்லிகிட்டே வரும்பொழுது இந்த அடியார் கூட்டத்தில் வரும்பொழுது அப்போ தான் நினச்சார் விரண்மண்டர், இந்த க்ஷண நேரம் நாம் பட்ட அந்த கோபத்துக்கு பெருமான் அற்புதமான திருத்தொண்ட தொகையை அருளி செய்தார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் வந்து உட்காந்துட்டேன், நீங்கள் வந்தீங்க வழிபாடு பண்ணீங்க. அதாவது இந்த நேரம் சிந்திச்சுட்டு இருக்கிறது நாம் எங்கே கேட்காது விட்டுருவோமோன்னு இந்த ஆன்மா உட்காந்துடுச்சு. ஆனால் சுவாமி என்ன பண்ணார், அதை நீ கேட்க வேணாம், நான் உனக்கு சொல்கிறேன், நீ போய் சுற்றிக்கலான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா திருவாசகம். நம்பியார் ஊரார் போகிறாரு, ஒரு மீட்டிங்கு, நீ வந்து எனக்கு அடிமை, நீ வந்து எனக்கு நீ வரணும் அப்படின்னாரு. அப்போ பொறுமையாக, அப்பா நீ என் மேலே ஏன்பா கோவம், சரி வயசானவராக இருக்கிற கல்யாணத்துக்கு கூப்பிடாதே வந்திருக்கிறீங்க, நீங்கள் என்னிடத்துல ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னவர் சும்மா இருந்திருக்கலாம்ல. வேகமாக ஓடனார், நடக்கவே முடியாத வந்தவர் வேகமாக ஓடனார். உடனே என்ன பண்ணுறாரு, இவர் வேகமாக போய் எட்டி அவரை பிடிச்சி அவர் கையில் இருந்த ஓலையை வாங்கி வாசிச்சிருந்தா பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், அது வெத்து ஓலை. அவர் என்ன பண்ணார், வந்த கோவத்துக்கு இவன் எங்கே நம்மளை அடிமைன்னு சொல்லிடுவானோ, கல்யாணம் பண்ணிக்கிறத தடுத்துவானோன்னு அந்த ஆதாரத்தை கிழிச்சு அந்த எரியிற அக்னியில் போட்டார். உடனே சுவாமி சொல்கிறார், எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இப்போ இவன் மேலே தப்பு இருக்க போய் தானே அந்த ஆதாரத்தை அழிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, யார் பண்ணி திருநாவலூரில் இருக்கும் ஆதி சைவனான
ஆரூரனோட பேரன் நான், சடையனார் இசைஞானியாரோட பையன்.